ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதால் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெசிபி பண்ணதுக்கு ஒரு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் சீவிக்கிறேன். இப்போ சீவுன உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈரமாக இருக்குது. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துடலாம் நம்ம. அப்போ தான் நம்ம ரெசிபி ரொம்பவே மொறுமொறுப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு வேறு பவுலுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே ரொம்பவே ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வரும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக கடல மாவு வந்துட்டு ஒரு ஸ்பூனாக நம்ம சேர்த்து மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டு மாவு பிசைஞ்சிக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற தேவையில்லை. நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்துலேயும் வந்துட்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் போடலை, அப்படியே தான் மாவு பிசைகிறேன். இது கூட வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கெட்டியாக கலந்துக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கனாவே போதும். இப்போ மாவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இது அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு வடை மாதிரி தட்டிக்கலாம். நம்ம நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம், இல்லை போண்டா போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ சின்ன சின்ன வடையாக நம்ம போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே போட்டுங்க. அப்போ தான் வடை வந்துட்டு உள்ளேயும் நல்லா வேகும், வெளியும் நல்லா மொறுமொறுப்பாக வரும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சனால ரொம்பவே மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் வெந்துட்டு இருக்குது நல்லா. இப்போ நம்ம வேறு பிளேட்க்கு வந்து மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணின்னு சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனல் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்.